இன்னைக்கு பாவக்காய் வறுவல். ஹாய், வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் வறுக்க போகிறோம். பொடி பாவக்காய். இப்போ கடுகு போட்டுடலாம். இங்கே நிறையா மாட்டுக்கொட்டை பிரித்தாங்க. நிறையா இதெல்லாம் இருக்குது, விரவுலாம். அதெல்லாம் வச்சு கொளுத்தி போடலான்ட்டு தோரத்தில் வெயிலாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு அடுப்பு வச்சுக்கிறேன். கேஸ் மிச்சப்படுத்தலாம். ஏன்னா என்னால் கேஸ் வாங்க முடியாது, எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது. அதனால் கேஸ் மிச்சப்படுத்தலான்ட்டு தோரத்தில் அடுப்பு வச்சு விரவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வச்சுன்னு சமைக்கிறோம். ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு இல்லாதனால கேஸ் மிச்சப்படுத்தலான்ட்டு இப்படியெல்லாம் பாருங்க. அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காய்ஞ்ச மிளகா, இது கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்தது பாவக்காய், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கலக்கலை. இப்போ இது வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. கட்டை போட்டு மூடி வேக வைக்க வேண்டியதுதான்.
வாங்க பாவக்காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னொரு ஓண்டு இருக்குது. இதில் கடைசியாக ஒரு ஓண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா மரம்னு இருக்கும். பொடி பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பாவக்காயோட வெறும் வாயிலே சாப்பிட்ருவோம், சாதம் இல்லாமலே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்படியே அடுப்புலேயே போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா மரம்னு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு பாவக்காய். இது அப்படியே கொஞ்ச நேரம் மரம்னு வேகட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை நேற்று வச்ச சாம்பார் கூட வச்சு நான் சாப்பிட போகிறேன். பாய்.